கிளாஸ்லாம் போறேன் ரொம்ப தப்பு. யாரா எங்க வீட்டுல நான் அடிச்சு கிளாஸ் எடுப்பாங்களா நீங்க படிக்க வரணும் இங்க நீங்க கிளாஸுக்கு போகலான்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போக பஸ்ல எல்லாம் போவோம். எனக்கு அப்பமா ஆரம்பிச்சுட்டாரு என்ன நான் வந்து காலையில ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போகணும். ஸோ சத்தியமூர்த்தி நகர்ல இருந்து பச்சை பாஸ் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலேஜ் வரும். ஸோ அதனால என்ன ஒரு 6 மாதம் காலேஜே போகல. நம்ம தான் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணல எதுனா பிடி மாஸ்டர் பேசுவேன் பையன் போட்டுருமா பாஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. 6 மாதம் முடிஞ்சு 6 மாதம் முடிஞ்சோம். செமஸ்டர்லாம் வரலாம் கேட்போமே அந்த மாதிரி செமஸ்டர்லாம் எழுதி முடிச்ச பிறகு எங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து இந்த பையன் யாரும் ஃபோன் பண்ணி அவன் வர சொல்லுங்க அப்படின்றாங்க. ஓகே ஃபோன் பண்ணி பார்த்ததே எனக்கு சொல்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பார்த்ததில்ல அதுக்கு நடத்திதான் இருக்கு. பார்த்தது சொன்னா நானும் எதுக்கு அங்கே இங்கிலீஷ் நம்ம கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சாக்லேட் ஆகிட்டாங்க. என்னடா அது சாக்லேட் ஆகிடுறாங்க சாக்லேட் வாங்கிட்டேன். எதுக்கு நான் சாக்லேட்னா ஒட்டுமொத்த காலேஜ்ல இங்கிலீஷ் நீ தான் ஃபர்ஸ்ட் கையெல்லாம் கட்டாதீங்க இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஒரு மோசமான இங்கிலீஷ்னா அதாவது வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா மை ஃபாதர் நேம் இஸ் தங்கமணி அப்படின்னு சொல்லுவோம் நான். ஓகே எங்க அப்பா ஆக்குபேஷனை கேட்டா எங்க அப்பா பேரை சொல்லுவோம் நான். ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன போய் இங்கிலீஷ்ல அப்ப நான் யோசிச்சேன் நம்ம தான் மகா மட்டும் நினைச்சா நம்மளோட மகா மட்டமா இந்த காலேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிற மோசமா எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு அப்பா போர் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காலேஜ் போய் அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டேன். வெளியே வரும் ஒரு போலீஸ் தலையை அடிச்சு உடைக்கிறாங்க மக்கள்லாம் சும்மா நடக்கும் ஒரே இது மாதிரி கொஞ்சம் ஐயோ என்னடா இது அன்னைக்கு யாரெல்லாம் வந்து அட்டண்டன்ஸ் பண்ணியிருக்காங்க 6 மாசம் அட்டண்டன்ஸ் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் அட்டண்டன்ஸ் இருந்துச்சு. அன்னைக்கு யாரெல்லாம் அட்டண்டன்ஸ் சொல்லுதோ அவங்கலாம் வந்து 50 days ரிமாண்ட். அப்புறம் அதுல இருந்து எப்படியே தப்பிச்சு பச்சுலாம் வந்துட்டு அங்கிருந்து ஒரு காலேஜுக்குள்ள நுழைஞ்சு அதுதான் வயலா கல்லூரி. ஓகேங்களா என்டையர்லி டிஃபரெண்ட்ல அந்த டிஃபரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ற பாருங்க. அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் போனோம் நம்ம தான் அங்கே போகிறோம் பரபரப்பாக நடந்து போயிருந்தோம். செக்யூரிட்டி மடக்கிறாங்க எங்கே போகிறது அப்ளிகேஷன் எவ்வளோ மார்க் அப்படின்னு செக்யூரிட்டி தானே 657 மார்க் அப்படின்னு பார்த்தாரு. 824 மார்க் செக்யூரிட்டியா இருக்காரு அப்படின்னு அது செல்வாச்ச பண்ணி விடல அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. இவ்வளவு மோசமான ஒரு அசிங்கம் வந்து வாழ்க்கையில நடக்கவே அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருத்தத்துக்கு என் நெஞ்சுக்குள்ள தாங்கிட்டு இந்த கேள்விக்காக இந்த காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் காலேஜ்ல அழுது இருந்து அந்த காலேஜ் சீட்டு வாங்கிட்டு கீழே எங்க அப்பா எங்க அம்மா இருந்தாங்க. அப்ளிகேஷன் வாங்கிட்டு அங்க போகாம அங்கிருந்து செக்யூரிட்டி போனேன். பிஏ சோசியாலஜி 11 சீட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு போயிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு இப்போ அந்த காலேஜ் அவர் வந்து ஈவன். ஸோ இப்படி என் காலேஜ் அப்புறம் வந்து எம்எஸ்எஸ்டபிள்யூ வந்து இங்கே மெட்ராஸ் சோஷியல் ஒர்க் சொல்லியிருக்கு. அது வந்து இந்தியாவில் ஒரு டாப் காலேஜ் சோஷியல் காலேஜ் டாப் 7 காலேஜில் அது வரும். அங்கே போனோம் கோ எஜுகேஷன் வச்சுதெல்லாம் பாய்ஸ் காலேஜ். இங்கே போன எடுத்து மச்சான் யார மச்சான் போறீங்க நம்ம யாரா மச்சான் மச்சான் அந்த அந்த ஒரு பாணியில போனதா இங்க வந்து ரொம்ப ஆக்சுவலா அந்த ஒரு பேஸ் சொல்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரு பொண்ணை எப்படி பார்த்து பேசணும், எப்படி கை கொடுக்கணும், ஒரு பொண்ணுக்கு கை கொடுக்குறப்ப எப்படி கை கொடுக்கணும், ஒரு அப் பண்றப்ப எப்படி அப் பண்ணணும், எனக்கு அந்த அந்த தியர் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல கோரியா பேசுவோம் கோரியா எழுதலாம் வராது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீ தப்பே பண்ணாலும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் யாராச்சும் வந்தாலும் நீ எழுது அப்பதான் கத்துக்க அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுட்டேன். தீசிஸை அந்த 20 வருஷ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இந்த தீசிஸ்லாம் எழுதி வச்சாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னா எனக்கு ஆனதுக்கும் பெரிய கேப் ஆகிட்டே வருது. இதெல்லாமே பெரிய கேப் ஆகிட்டே வருது. அதுக்கு மாதிரி வேலைக்கு போனேன். ஸோ நான் சோஷியல் ஒர்க் படிச்சேன்னா கண்டிப்பாக எங்கே போய் வேலை செய்ய முடியும், ஒரு என்ஜிஓவில் வேலைக்கு செய்ய முடியும். ஸோ என்ஜிஓவில் எனக்கு கோர்ஸ் சேர்த்து தான் சொன்னாங்க மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் சார், சாட்டர்டே சண்டே லீவ். இந்த கான்செப்ட் பயங்கரமா இருக்கு. மண்டே டு ஃப்ரைடே ஒர்க், சாட்டர்டே சண்டே லீவ், நைஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியாச்சு. எனக்கு அப்போ தெரியல என்ஜிஓஸ் எல்லாம் இப்போ சாட்டர்டே சண்டே தான் பண்ணுவாங்க. என்ஜிஓஸ் எல்லாம் இப்போ சாட்டர்டே சண்டே தான் பண்ணுவாங்க. அப்போ தான் 7 days ஒர்க், இட்ஸ் நாட் 5 days. இந்த 5 நாள் எதுக்கு ஒர்க் பண்ண, இந்த சாட்டர்டே சண்டேக்காக தான் 5 நாள் ஒர்க் பண்ணுவேன். ஓ மை காட், இது இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதில் ஒரு 5 வருஷம்
ஒரு நாள் வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. வடசென்னை ஆனந்த் சென்று ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஆஹா, யார் வடசென்னை ஆனந்த் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆனந்த் மச்சான். நம்ம அவ்வளோ எஜுகேஷன் வந்துச்சு ஃபேஸ்புக் யூஸ் பண்ற அளவுக்குலாம். ஆஹா பயங்கர சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வடசென்னை ஆனந்த் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்துட்டாங்க. என்னடா அது, வடசென்னை ஆனந்த் நாட் மேரிட், இந்த மாதிரி நமக்கு எது சரியான கோவம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நம்ம கிட்ட கேட்பாங்க, அந்த பையன் போறான் நீ பார்க்க மாட்டேன் கவனிக்க மாட்டேன்ட்டு கல்யாணம் வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றணும். எனக்கு அப்புறமாலாம் தெரியும், இவன் கல்யாணம் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்ல எங்காவது கூட்டு வர வேண்டியதுதான். ஓகே, இவ்வளவு பெரிய மேட்டர் பண்ணிருக்காங்க, அது சரியான சம்பவக்காரம் போல இருக்கு. ஓ, இதனாலதான் நம்ம வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிணாம வளர்ச்சியில் இருக்கிற அந்த ஃபேஸ்புக் வளர்ச்சி நம்ம எல்லாம் வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட இருக்கு, போஸ்ட்லாம் போட இருக்கு. நீங்க எவ்வளோ 90s இருக்கீங்க? ஓகே, அப்பா நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களும் 90s இருந்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான பாடல் ஒன்று இருக்குது, அந்த இந்த திலீப் வர்மாவோட பாட்டு. அந்த பாட்டெல்லாம் போட்டு எல்லாம் ஸ்டோரியாக போட்டு தர்றான், கையெல்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி போட்டெல்லாம் போடுறான். அது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த ஸ்டோரிக்கே அந்த போட்டோலயே இது கமெண்ட் பண்றேன். டேய் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு. அவன் கீழே மாமா நோ வரி VARRY நோ வரி. ஓகே, I am FNE. ஓகே, ஃபைன் ஃபைன் I am FNE. I am கூட அதான் எப்படியோ அங்கே போட்டான். சரி ஓகே, என்ன போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த மாதிரி போட்டா. நான் சொன்னேன், ஏதோ பிரச்சனை போல உங்களுக்கு நம்பர் கூட கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்கிட்ட நம்பர்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் க்ளீன் பண்ணி மெசேஜரில் மட்டும் ஒரு மெசேஜ், ஓகே நம்பர் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அதுக்கப்புறமா டிசம்பர் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஒரு பாஸ்டர் பையன். ஓகே, பாஸ்டர் பையன் இப்போ நீங்களாம் நியூ இயர்ல என்ன பண்ணீங்க? ஜாலியாக எங்காவது போயிட்டு எல்லாமே நல்லா நியூ இயர் கொண்டாடுவாங்க, ட்ரெஸ் கூட பண்ணீங்க. நான் என்ன பண்ணுவேன், சர்ச்சில் பாட்டு பாடிருக்கேன். ஓகே, நாங்கள் எப்படின்னா இப்போ பாஸ்டர் பசங்க எப்படின்னு சொல்ற பாருங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு போனால் ஒரு விதமாக சாப்பாடு கிடைக்கணும் உங்களுக்கு. இப்போ சென்னையில் வந்து பிரியாணி வந்து பயங்கர ஹைப் ஆகிடுச்சு. அப்படி நம்ம புதுக்கோட்டை மதுரைலாம் போனோம்னா வந்து புதுக்கோட்டை போனால் கரிசோறு நல்லா சூப்பராக கிடைக்கும். அங்கேருந்து அப்படியே மதுரை போனால் நமக்கு வந்து புரோட்டாவும் ஸ்டீமாவும் நல்லா இருக்கும், புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல போனால் ஒன்றும் கிடைக்கல, எல்லாருமே போனால் ஒன்றும் கிடைக்கும். ஆனால் இலை மட்டும் மாறவே மாறாது தெரியுமா? இலை மட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் பாஸ்டர் பசங்க. சர்ச்சில் எல்லாமே மாறும், இந்த பாஸ்டர் பசங்களை மட்டும் மாற்றவே மாட்டாங்க. பாட்டு பாடலாம், ஏழ்பத்திரிசி அந்த மாதிரி மில்டனங்க அந்த மாதிரி பாட்டு பார்த்து நிற்பாரு. ஓகே, சர்ச்சில் வந்து நாடகமா ஏழ்பத்திரிசி மில்டனங்க, நாடகம் நைட்டு மில்டனும். சர்ச்சை கிளீன் பண்ணுமா, ஏழ்பத்திரிசி மில்டனங்க சர்ச்சை கிளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா போஸ்டும் இருப்பாங்க. அப்போ என் ஒர்க் பண்ணிருந்தா இந்த டிசம்பர் ஆரம்பிச்சதுல ஒரு சின்ன சகையில் தான் சனி நேரம் டிசம்பர் ஆரம்பிச்சது சின்ன சகையில் அப்படிங்கிறது தான். கேரளஸ் போகணும், சர்ச்சில் ஈவெண்ட்ஸை பார்க்கணும், எல்லாமே இருக்கும். இதனால நான் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டேன். ஸோ அப்புறம் என்னாச்சு, அந்த நியூ இயர் வந்து ரொம்ப 2019 நியூ இயர் 2018 வந்து அந்த நியூ இயர் வந்து அந்த நியூ இயர் வந்து நைட் சர்ச்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி காலையில் 4 மணி. அப்புறம் காலையில் இருந்து மெசேஜ் பார்க்கலாம், யாரும் பார்த்தா கால் வந்தது. ஆடும் அவங்க அப்பா கால் பண்ணியிருந்தாரு. நான் பண்ணேன், மாமா கால் பண்ணி ஆமாம்மா சொல்லுங்கம்மா எழுதிங்க அப்படின்னா மாமா நம்மளாரு மச்சா ஆனந்த் நம்மளோட இல்லை அப்படின்னு. ஆமாம்மா சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி செம்ம டிசாஸ்டிங் ஆகிடுச்சு. இல்லை அவங்களோட இல்லை அப்படின்னா அப்புறம் விசாரிச்சா தம்பி ஃபோன் வச்சா அவங்க சொன்னால் அந்த மாதிரி அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு அங்கே கூட நிறுத்த முடியாது, வீட்டு டவர் இருக்காது. நான் வீட்டு பண்ணி வீட்டு வெளியே வந்து அந்த மெசேஜர் ஓப்பன் பண்ணிப்பாங்க. அந்த மெசேஜர் என்ன இருக்குதுன்னா, ஆரம்பம் மெசேஜ் பண்ணியிருந்தால நான் கேட்டுருப்ப மாமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை வச்சுருக்கேன். அன்னைக்கு நான் கால் பண்ணியிருந்தா அவங்க வீடு நான் கேட்டு போயிருக்கேன். என்னால் அதை வந்து கேட்டுக்கவே முடியல. எனக்கு வந்து பயங்கர டாக்டே ஆயிடுச்சுனால இப்படியே பண்ண முடியல. ஒரு மாதம் வந்து அதுக்குள்ள என்னால் வெளியே வர முடியல. இப்படியே என்னடா அது இப்படியே ஆச்சு இப்படியே சொல்லிட்டு நான் அப்படியே இப்படியே இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு, எனக்கு தோணுச்சு என்ன பண்ண, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே இருக்குது. Hey, if you want to share something, share it with me.
என் கூட நீங்கள் பேசலாம். நீங்கள் என்ன பேசணும் அது என்கிட்ட தான் இருக்கும். நான் யாருக்கையும் ஷேர் பண்ணுவேன். கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கிறதுனா லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் ஸ்டோரியெல்லாம் போட்டு நான் ஓகே நான் போட்டுட்டு நான் வந்து ஃபுட்பால் விளையாடுறேன். நான் எங்கள் அம்மா இருக்கேன். நான் போயிட்டு வந்து என் ஃபோன் எடுத்தப்ப என்னைக்குமே நம்ம வந்து ஒரு 300 நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ பேர் பேசணும் 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 சொல்லி கேட்டுருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் அப்போ நான் பேச ஆரம்பிச்சேன். இது எப்படி இருந்ததுன்னா எனக்கு அவங்க பேசிட்டு முடிச்ச பிறகு அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் லைக் ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. ஒரு 6 மாசத்துல வந்து என்கிட்ட பேச எல்லாமே நல்லா ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா இதை வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டு என் ஜூனியர்ஸ்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் ஜூனியர்ஸ்லாம் நோட் பண்ணிட்டாங்க நாங்களும் வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே ஐ திங்க் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லெட்ஸ் டாக் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஸ்டார்ட். ஸோ இந்த லெட்ஸ் டாக் சென்னை என்னன்னா யூ கேன் கம் டாக் டு அஸ் இஃப் யூ வாண்ட் டு கெட் கவுன்சில் உங்களை வந்து தெரபிஸ்ட் கிட்ட கவுன்சிலர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ட்ரெட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் போகிற கோர்ஸ் என்னோட ஜூனியர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. போகிற கோர்ஸில் ஒரு 1 இயரில் நமக்கு அப்புறம் வந்து கோவிட்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு 2-3 இயர்ஸில் நாங்கள் வந்து ஒரு 150 people கவுன்சிலிங் கொடுத்துருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 36 சூசைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தோம். சரி வந்து பார்க்க பயங்கர செம்மையாக அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அப்படியே நடந்துட்டே வந்தது. நான் போகிற இடம்லாம் உண்மையை ஒன்று தான் சொல்லுவேன். வாட் ஆர் திஸ் கோஸ் பீப்புள் இன்னைக்கு நாம பேசணும்னு சொல்லி நிறைய பேர் ஏற்றத்தோடு இருக்காங்க. நம்ம கிட்ட இவங்க பேசணும்னு சொல்லி நிறைய பேர் ஏற்றத்தோடு இருக்காங்க. நாம போய் இன்னொருத்தர்கிட்ட பேசாம நமக்கும் அந்த ஏற்றம் இருக்கு. வாட் ஆர் திஸ் கோஸ் பீப்புள் இன்னைக்கு நீங்க பேசல அதனால நிறைய பேரோட லைஃப் நீங்க போய் பேசினா நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆகும். எப்படி சொல்றது, இது வந்து எப்படி இருக்குன்னா நாங்கள் இதை எங்களோட ஸ்லோகன்லேயே இருக்கும், யூ ஆர் நாட் அலோன் வி ஆர் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த ஸ்லோகன்னா வி ஆர் ஹியர் டு ஹியர் யூ அப்படின்ற ஸ்லோகனாக இருக்கும். இப்போ நான் பண்ண இந்த ஒரு சின்ன விஷயம் யாராக இருந்தாலும் போய் பேசணும், நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்களோ கால் பண்ணுறாங்களோ அவங்க வந்து போய் ரிசீவ் பண்ணி பேசணுன்றதுனால தான் இன்னைக்கு வந்து என்னை சுற்றி இருக்கிற டீம் வந்து எப்பவுமே எங்கே பேசாமல் இருக்கவே மாட்டாங்க, எங்கே பேசியிருக்காங்க. ஏன் ஒருத்தரால் அதை பண்ண முடியும்னா உங்களாலே பண்ண முடியும். யூ கேன் கோ டாக் டு பீப்புள் அண்ட் ஷேர் திஸ் வித் எவ்ரிஒன் அண்ட் கெட் them back to what they are. So one thing is like, if I can change, you can change, we can change. Thank you so much. And yeah, so இன்னைக்கு ஷோல எல்லாருமே பார்த்த விஷயங்கள் எல்லாமே கேட்ட கதைகள் எல்லாமே அவங்கவுங்களோட ஜேர்னல்ல அவங்கவுங்க எக்ஸ்பர்டிஸ்ல ரொம்ப அழகா சொன்னாங்க. இது நான் இந்த டைம் வரைக்கும் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சோம். 6 மணிலேருந்து இவ்வளோ பேஷன்ஸாக உட்காந்து ரொம்ப தேங்க்ஸ். அதில் ஒரு சில 5 மணிக்கு